கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் விவசாயிகளுடைய எந்த ஒரு கோரிக்கையையும் மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்கக்கூடிய வகையில் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த 3 வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி நாடு தழுவிய அளவிலேயும் புதுடில்லியிலும் ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு மேலாக விவசாயிகள் போராடி ஒரு 715க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்ட களத்திலே உயிரிழந்த பிறகுதான் அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவது என்கிற முடிவுக்கு மோடி அரசாங்கம் என்பது வந்தது. அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணிக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. மாறாக மின்சார திருத்தச் சட்டம் 2023 என்பதை நிறைவேற்றி மின்சாரம் என்பது அனைத்து பகுதி மக்களுடைய அடிப்படை உரிமை என்பதற்கு பதிலாக அதிலே தனியாரை புகுத்தி மின் விநியோகத்தில் தனியாரை புகுத்தி கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்துவதற்கான முழுக்க பணமுள்ளவர்கள் மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் என்கிற மிக மோசமான ஒரு நிலைமையை அவர்கள் இதன் மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் இந்த 10 ஆண்டு காலத்தில் 1,04,000 விவசாயிகள் மோடி ஆட்சியிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஒரு முறை கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் வற்புறுத்துகிறது. ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. இதன் விளைவாகத்தான் இந்த தற்கொலை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே மாதிரி விவசாயிகளுடைய இந்த கடுமையான விலைவாசி உயர்வு, வேலையின்மை, வருமானம் குறைவு போன்ற காரணங்களினால் ஏறத்தாழ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளிகள் மற்ற முறைசாரா தொழிலாளர்கள் இந்த காலத்திலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயியுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லித்தான் 2014ஆம் ஆண்டு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனால் அதற்கு மாறாக தற்கொலை என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா என்பது இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வேட்பாளர்கள் அனைவரையும் வெற்றி பெறச் செய்வதற்கு தமிழக விவசாயிகள் முன்வர வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 39 தொகுதிகளிலேயும் நேரடியாக களப்பணி ஆற்றுவது, வெற்றியை தேடித் தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபநாசம் அணையிலிருந்து தாமிரபரணியில் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது என்பது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வழக்கமாக திறப்பது என்பது வழக்கம், முன்பருவ கார் சாகுபடிக்காக. ஆகவே இந்த ஆண்டு இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது வழக்கமாக திறப்பார்களா இல்லையா என்கிற சந்தேகத்தில் அந்த மாவட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையத்தை அணுகி அல்லது தமிழ்நாடு அரசு முன்முயற்சி எடுத்து வழக்கம் போல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பாபநாசம் அணையிலிருந்து தாமிரபரணி பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.